ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். விஜய் இருந்துட்டு தாத்தா கிட்டே, இங்கே பாருங்கள் தாத்தா, பாட்டி பேசுகிறத பார்த்தா கண்டிப்பாக காவேரியை வந்து ஏற்றுக்க மாட்டாங்கன்னு நல்லாவே புரியுது. இனிமே பாட்டிக்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமே இல்லை. அதனால் நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன் தாத்தா. காவேரி இல்லாத லைஃப்பை என்னால் ஏற்றுக்கவே முடியாது. நான் கிளம்புறேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக காரை எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன, விஜய் ரொம்பவே சோகமா காவேரி வீட்டுக்கு போகவும் விஜயை பார்த்த காவேரி பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. என்ன விஜய், என்ன டல்லா இருக்கீங்க, என்னாச்சு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, சாரதாவும் ஒரு பக்கம் என்னாச்சு தம்பி, எதுக்காக டல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. குமரன் ஒரு பக்கம் என்னாச்சு பிரதர், என்னாச்சு, எதுக்காக இப்படி ரொம்பவே டல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் கேட்டுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, விஜய் இருந்துட்டு இங்க பாரு காவேரி, பாட்டி கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன், ஆனா பாட்டி இருந்துட்டு என்னோட நிம்மதி போயிடுன்னு சொல்லிட்டு உன்னை ஏற்றுக்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட காவேரி இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. சரிங்க, இப்போது நீங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜய் இருந்துட்டு இங்கே பாரு காவேரி, நீ இல்லாத லைஃப்பை என்னால் ஏற்றுக்கவே முடியாது, நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. நம்ம சாரதா இருந்துட்டு இங்கே பாருப்பா தம்பி, இத்தனை நாள் வளர்த்து இவ்வளோ வருஷமாக உன் கூட இருக்கிறவங்கள விட்டுட்டு வர்றது ரொம்ப தப்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, விஜய் இருந்துட்டு இங்கே பாருங்கத்த, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, அவங்க வந்து நான் சொல்கிறத புரிஞ்சுக்கவே மாட்றாங்க, என்னோட சந்தோஷம் என்னவோ எனக்கு அதை பண்ண மாட்றாங்க, இப்போ காவேரியை விட்டு பிரிஞ்சா எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு எனக்கு மட்டும் தானே தெரியும், அதை சொன்னா அவங்க புரிஞ்சுக்கவே மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, காவேரி இருந்துட்டு இங்க பாருங்க விஜய், தாத்தா பாட்டியை கஷ்டப்படுத்தாதீங்க, நீங்க நான் தாத்தா பாட்டி கிட்ட நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இருந்துட்டு விஜயை கூட்டிட்டு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனதுமே பாட்டி இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ நாளாக வளர்த்து என்ன வேணான்னு சொல்லிட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே பெட்ரூம்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, காவேரியும் விஜயும் வீட்டுக்குள்ள போறாங்க. காவேரியும் விஜயும் பார்த்தா தாத்தா இருந்துட்டு பயங்கரமான சந்தோஷத்தோட, காவேரி நீ வந்துட்டியா காவேரி, நீ வந்த உடனே தான் மனசு எனக்கு கொஞ்சம் லேசான மாதிரியே இருக்கு காவேரி, எப்படி நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நல்லா இருக்கேன் தாத்தா, பாட்டி எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்குறாங்க. பாட்டி ரூம்ல இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரியும் விஜயும் ரூமுக்கு போயிட்டு பாட்டியை பார்க்குறாங்க. பாட்டியை பார்த்துட்டு பாட்டி இருந்துட்டு ரொம்பவே ஃபீலிங்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இதெல்லாம் பார்த்தா விஜய் இருந்துட்டு பயங்கரமாக கஷ்டப்படுறாரு. அதுக்கப்புறம் காவேரி இருந்துட்டு பாட்டின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாட்டி இருந்துட்டு காவேரியை பார்த்துட்டு பயங்கரமாக கூப்பிடுறாங்க. இங்கே பாருடி, உன்னால தான் என் பேரன் என்னை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, விஜய் இருந்துட்டு இங்கே பாருங்க பாட்டி, நான் காவேரியால தான் விட்டுட்டு போனேன்னா உங்களுக்கே மனசாட்சி தொட்டு சொல்லுங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பார்ப்பா விஜய், நான் எப்பவுமே உனக்கு கெட்டது செய்ய மாட்டேன்னு உனக்கு தெரியும், அப்படி இருக்கும்போது என்னை பார்த்து என்னென்ன வார்த்தையெல்லாம் சொல்லிட்டேன், அதுவும் இல்லாம என்னை விட்டுட்டும் போயிட்ட நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட விஜய் இருந்துட்டு இங்க பார் தாத்தா, இங்க பாருங்க பாட்டி, நீங்க காவேரியை ஏன் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, காவேரி இருந்துட்டு இங்க பாருங்க பாட்டி, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம பாட்டி இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. என்ன காவேரி சொல்கிற, மாசமாக இருக்கே நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் பாட்டி, நான் மாசமாக தான் இருக்கேன், நான் மாசமாக இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் இந்த விஷயம் தெரியாமே நீங்கள் என்னை ஏற்றுக்கணும்னு நினச்சேன், ஆனால் அது நடக்காது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இருந்துட்டு பாட்டியை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. பாட்டியும் சமாதானம் ஆடுற மாதிரி அதாவது ஃபேஸ் ரியாக்ஷனை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாட்டி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. காவேரியும் விஜயும் இப்போது 2 பேருமே ஒன்று சேர்த்து வைப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.